ஹலோ கைஸ், இன்றைக்கி ஈஸியான முறையில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம 1/2 kg சிக்கன் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான என்னென்னங்கிறத பார்க்க போகிறோம். 200 கிராம் ஆஃப் பெப்பர், அதுக்கு கொஞ்சம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம் மிக்சியில். அதை நல்லா பவுட்ரு ஆன பிறகு ஒரு பவுட்ரு ஆன பிறகு நம்ம தனியாக எடுத்து வைக்கிறோம். அதை நெக்ஸ்ட் நம்ம தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றுறோம். இப்போ பார்த்துக்கிட்டேன்னா 3 ரெட் சில்லி, கொஞ்சம் கிராம்பு, கொஞ்சம் பட்டை இதெல்லாம் எடுத்து எண்ணெயில் போடுறோம். எண்ணெயில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது நல்லா வரட்டின பிறகு ஒரு இஞ்சி 3 பூண்டு எல்லாம் சின்னதாக நறுக்கி வச்சுட்டு அதை இது கூட போயிட்டு நல்லா இதையும் வதக்க போகிறோம். இதையும் நல்லா வதக்கின பிறகு 2 பெரிய உள்ளி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம். அதையும் இது கூட சேர்த்து போட போகிறோம். அதையும் போட்டுக்கிட்டு நல்லா வதக்க போகிறோம். நம்ம நல்லா உள்ளியை வதக்கின பிறகு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும்னா 2 பச்சை மிளகா நம்ம நறுக்கி வச்சதை உள்ளே போடணும். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி அதையும் போட்டுக்கிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2வது நம்ம மிக்சியில் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த பெப்பரை இது கூட ஜாயின் பண்ணுறோம். அதையும் நல்லா போட்டுக்கிட்டு நல்லா அதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்மாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி கலர் வரும். கலர் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் அதை நம்ம போடுறோம். 1/2 kg சிக்கன். சிக்கன் போட்டுட்டு நல்லா சிக்கனையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்லா எல்லா ஃப்ளேவரும் ஈவனாக எல்லா இடத்துலையும் இறங்குற மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா இடத்துலையும் இறங்கினோன்னா நம்ம அதுக்கப்புறம் மேலே ஒரு மூடி வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிடுறோம். இதில் எந்த ஒரு தண்ணியும் நம்ம சேர்க்கக்கூடாது. நம்ம ஏன்னா ட்ரையாக பண்ண போகிறோம். 10 நிமிஷம் கழித்து சிக்கனை திறந்து பார்த்தா சிக்கன் நல்லா ஸ்டீம் ஆகிருக்கு, குக் ஆகிருக்கு, நல்லா வெந்திருக்கவும் செய்யுது. ஸோ நம்ம இப்போ சாப்பிட்றதுக்கு தயாராகிடலாம். இவ்வளோ தான். இந்த எளிய முறையில் பெப்பர் சிக்கனை நீங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இதே மாதிரி புதுசாக ஃபுட்டு பார்க்கணுமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். டேக் கேர், பாய் பாய்.